நாருதூபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான பல தகவல்கள் மறுபடியும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவல்கள் சில இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொலம்பியா இதுவரைக்கும் மரண எண்ணிக்கை, காணாமல் போனவரின் எண்ணிக்கை இதுவரையிலும் இன்னமும் ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்படலை. கொலம்பியாவில் பார்த்தீங்கன்னா 7.4 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி இருக்குது. இந்த வீடியோ காட்சிகளை நான் இந்த வீடியோட கடைசியில் காட்டுறேன். போட முடியாதுன்னு நினைக்கிறேன், காட்டுறேன். என்ன யுத்தத்தோடைய சிச்சுவேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் பரமபத ஆட்டத்தில் தலை தூக்கி நிற்கின்றது முஜிதபா கொமைனியின் ரீஎன்ட்ரி. முஜிதபா கொமைனி கொஞ்ச நாள் வெளியே வராமல் இருந்தார். பெருசாக எந்த ஒரு ஊசலாட்டமும் இல்லாமல் ஏதோ ஆளுக்கால் மாறி மாறி நான் அதை பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன், நான் சமாதான பேச்சுவார்த்தை போகிறேன், இல்லை நான் சண்டை பிடிக்கிறேன் அப்படின்னு மாறி மாறி இருந்தாங்க. இப்போது எல்லாம் ஒரு லைனுக்கு வர மாதிரி தெரியுது. முஜிதபா கொமைனி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற கிட்டத்தட்ட ஆறு மிலிட்ரி லீடர்ஸு ஒவ்வொரு இதுக்கும் பொறுப்பாக நாவல் பேஸுக்கு, ஆர்மிக்கு, ஏர்ஃபோர்ஸுக்கு அப்படின்னு ரெவலன்ட்ரி கார்டுக்குன்னு புதுசாக புதிய ஆர்மி ஜென்ரல்கள், மிலிட்ரி லீடர்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஈரான் அமெரிக்காவோடு சமரசமாக போகணுமாக இருந்தால், ஹொர்மஸை நிரந்தரமாக திறக்கணுமாக இருந்தால் 300 பில்லியன் அமெரிக்க டாலர்களை காம்பன்சேஷனாக கேட்டிருக்கிறாங்க. இந்த 300 பில்லியன் டாலர்களை கொடுக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஈரான் ஒத்து போகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த அமைதி ஒப்பந்தம் சரியான ஒரு நேர்நிலைமைக்கு வரணுமா இருந்தால் அவங்க கேட்குற அந்த காம்பன்சேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இப்போது குட்டையை குழப்புது அமெரிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, நாங்கள் தார தயாராக இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இன்னசென்ட் ப்ரொட்டஸ்டர், அதாவது கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ஈரானுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்று நடந்துச்சு. இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் நிவாரண பணம் கொடுக்கணும், அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நீங்கள் நிதியுதவி அளிக்கணும். அதை நீங்கள் செய்வீங்களா? அதுக்குரிய உத்தரவாதம் என்ன அப்படின்னு அமெரிக்கா திருப்பி பிளேட்டை பிரட்டி போட்டுருக்குறாங்க. ஈரானுக்கு நாங்கள் காம்பன்சேஷன் கொடுத்தா நீங்கள் இவங்களுக்கு இதை கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னெழுப்பி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இப்போது இந்த கடந்த காலங்களில் காலிபாபா இருக்கட்டும், அப்பாஸ் அரகாட்சியாக இருக்கட்டும், மசூத் பஷக்ஷானா இருக்கட்டும், ஜனாதிபதி, பாராளுமன்ற சபாநாயகர், வெளிவிவகார அமைச்சர் இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரெவலன்ட்ரி கார்டும் வேறு ஒரு மாதிரியாக ஒரு என்ன சொல்கிறது, தலை இழந்த என்ன சொல்கிறது, அதுக்கு அந்த போர் வீரர்கள் இருக்காங்களே அவங்களுடைய அந்த நிலைமை மாதிரி போயிடுச்சு. அதாவது மெயினான சிப்பாய்களை இழந்த போர் வீரர்கள் போல் நிலைமை மாறிடுச்சு. அதனால் ஆனால் இப்போது இல்லை, இப்போ முஜிதபா கொமைனி ரீஎன்ட்ரி கொடுத்ததுலேருந்து சிச்சுவேஷன் வேறொரு பக்கம் திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிலைமை இன்னும் மோசமாகி இன்னும் காலநிலை ஒரு தலைகீழான நிலைமைக்கு திரும்பி வந்திருக்குது. அது மிகப்பெரிய அளவில் ஒரு பதட்டமான சூழலை உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுதுன்னு. வீடியோவை பாருங்கள். கொலம்பியாவில் நடந்த இந்த எர்த்குவேக், நிறைய பில்டிங்கள், வீடுகள், அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்கள், ஹாஸ்பிட்டல் பில்டிங், ஏர்போர்ட் உட்பட பல இடங்கள் இடிந்து விழுந்து அப்படியோ சரிஞ்சு போயிருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டிங் ஒன்று. அதே மாதிரி இன்னும் பல இடங்களில் பாருங்கள் பஸ் எப்படி ஆட்டம் போடுதுன்னு. அதே மாதிரி இன்னொரு காட்சி ஒன்று இருந்துச்சு.
இந்த மரம் போஸ்ட் டவர்லாம் வந்து கரண்ட் டவர்லாம் வந்து இப்படி ஆடுது பார்த்தீங்களா, பெண்டிங்கெல்லாம் உடஞ்சி விழுது பாருங்கள். அந்தளவு மோசமான ஒரு நிலைமை வந்திருக்குது. கொலம்பியாவில் 7.4 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி இருக்குது. இப்போதைக்கு வரைக்கும் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையோ இன்னும் ஒஃபிஷியலாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கலை. இப்போதைக்கு வரைக்கும் மீட்பு பணிகள் தொடர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பாருங்கள் அந்த பில்டிங் எப்படி சரிஞ்சு விழுந்துச்சு பார்த்தீங்களா. எல்லாரும் சும்மா அன்றாட வாழ்க்கை தொடர்ந்து மக்கள் சும்மா நார்மலான லைஃப்பை கண்டினியூ பண்ணுற அந்த நேரத்தில் தான் இந்த பூகம்பம் வந்து பதிவாகி இருக்குது. உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை மற்ற தகவல்கள் இதுவரையிலையும் இன்னும் ஒஃபிஷியலாக பதிவாகலை. எந்த ஒரு தகவலும் இன்னும் வெளியாகலை. பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அமைதியும் சுபீட்சமும் நிலவட்டும் அப்படின்னு. அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742-800-800. இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு.